ஓகே. இப்ப ஜியோமெட்ரிக் சீரிஸ். ஜியோமெட்ரிக் சீரிஸோட ஃபார்முலா என்னன்னு தெரியும்? ஜிபியோட ஃபார்முலா. ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரஷன் ஆர் ஜியோமெட்ரிக் சீரிஸ். என்ன ஜெனரல் ஃபார்ம்? ஜியோமெட்ரிக் சீரிஸோட ஜெனரல் ஃபார்ம் என்ன? சார் ஜெனரல் ஃபார்முலா an equal to அது ar ஜெனரல் டேர்ம். minus அது 1. ஜெனரல் டேர்ம் ஆர் nth டேர்ம். நீங்க சொல்றது வந்து அது nth டேர்ம் கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா. சரிங்களா? ஓகே nth டேர்ம் சார். கேட்டாங்கன்னா a இன்டு r பவர் n மைனஸ் என்பது nth டேர்மோட ஃபார்முலா. இதோட ஜிபியோட nth டேர்மோட ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். இங்க கேக்குற ஜெனரல் ஃபார்ம் கேட்கும்போது என்னன்னா ar ஸ்கொயர் ar பவர் n மைனஸ். ஓகே சார். அப்ப Sn ஃபார்முலா என்ன? Snக்கு ரெண்டு ஃபார்முலா வரும். r லெஸ் தென் 1 r கிரேட்டர் தென் 1. இதுக்கு என்ன ஃபார்முலா? அதே மாதிரி இன்ஃபினிட்டி சீரிஸ் வரைக்கும் இருந்தா என்ன ஃபார்முலா? இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்தா என்ன ஃபார்முலா? மொத்தம் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜிபியோட ஐடியா அடுத்த கிளாஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். என்ன சார் ஒரு சொல்றா என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? சார் Sn equal to a into 1 minus 1 minus r power n by 1 minus r. இது வந்து r லெஸ் தென் 1க்கு. ஏன்னா நெகட்டிவ் ஆமா சைடு சார். வந்ததுன்னா லெஸ் தென் 1. அதனால பாருங்க எப்படி ஃபார்முலா வச்சுக்கணும்? 1 விட கம்மியா இருந்தா நெகட்டிவ் சைடு இருக்கும். 1 விட அதிகமா இருந்தா பாசிட்டிவ் சைடு இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஓகே சார். இது 1 விட கம்மியா இருக்குது. அதனால நெகட்டிவ் சைடு வச்சுக்கங்க. அதுக்கு 1 விட அதிகமானா பாசிட்டிவ் சைடு வச்சுக்கங்க. r பவர் n minus 1 minus 1. divided by r minus 1. சரிங்களா? ஓகே சார். இதுக்கு என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி டேர்ம் வரைக்கும். சார் அது a by 1 minus r. வாவ் சூப்பர். a by 1 minus r இல்ல r minus 1ங்கறது செக் பண்ணி பாத்துங்க. 1 minus r தான் வரும் மேக்ஸிமம். கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 கேஸ் பார்த்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே சார். இதுதான் நம்மளுடைய Sn ஓட ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். அப்ப 6.4ல ஒரு சில ப்ராப்ளம் உங்களால போட முடியும். நீங்க கேட்கிற கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டுருக்கீங்க? ஸ்டார்டிங் ஃப்ரம் 6.4ல நீங்க கேட்டது 7, 8, 9. எனக்கு ஒரு டைம் கொஞ்சம் இருக்கணும்னு நீங்க வந்து ஒரு ரெண்டு ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் நீங்க போட்டுருவீங்களா? என்ன ஐடியா மட்டும் சொல்லுங்க. 7, 8 சொல்லிக்கிறீங்களா? சார் ஃபர்ஸ்ட் சம்மா? 6th சம் எனக்கு போடுறது. 6th சம் என்ன கிடைக்கும் சொல்றாரு. எனக்கு இதெல்லாம் தெரியும் சொல்லிக்கிறேன். 7ல இருந்து தான் எனக்கு கேட்டுக்கிறீங்க. 6th சம் எப்படி போடுவேன்? 6th ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் இருக்குது. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் வச்சு எப்படி போடுவீங்கன்னு சொல்லுங்க. சார் 3 கன்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வரும்போது அதோட வேல்யூஸ் வந்து a by r a arன்னு எடுத்துக்கலாம். a by r a ar. ar. வெரி குட். சூப்பரா சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் a மூணையும் மல்டிப்ளை பண்ணுங்க. a by r into a into ar ஈக்குவல் இந்த மூணு டைம் மல்டிப்ளை பண்ணணும். -2 by 7 ஞாபகம் இருக்குதுங்களா? நானே போட்டேன். ஓகே சார். into x into minus 7 by 2 equal to a cube. X equal to a cube. அப்ப இங்க x இருக்குங்களா? நான் x விட்டுட்டேன்னா இது x ஆ? எது x? இங்க x இருக்குதா? ஓகே சார். நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப a cube equal to என்ன வருது? x ஆ? ஆமா சார். அவ்வளவுதான். இது ஆன்சரா? அப்படின்னு இன்னொரு ஐடியா போடணும். இது வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. இது இன்னொரு ஐடியா என்ன பண்ணுவீங்க? ரேஷியோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ரேஷியோ ஃபார்முலா என்னது? a2 divided by a1 equal to a3 divided by a2. இதை வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டைரக்டா வந்துரும் நினைக்கிறேன். அப்ப என்ன கிடைக்கும்? -2 by சாரி x by 2 by 7 அப்ப x by 2 -7x by -7x by 2 வருமா? ஆமா சார். இது என்ன கிடைக்கும்? x கீழ இருக்கு கரெக்ட்டுங்களா? -7 by x ன்னு கிடைக்கும். 2x ன்னு கிடைக்கும் கரெக்ட்டுங்களா? 2 கட்டு இது இதும் கட்டு இது இதும் கட்டு கரெக்ட்டுங்களா? அப்ப x squared equal to 1. அப்ப x ஓட வேல்யூ எய்தர் என்ன இருக்கலாம்? 1 or -1 வரும்.
-1. ஆமாங்க சார். தட்ஸ் ஆல். இதே மாதிரி கடைசி சம் போட்டிருக்கீங்களா 2வது சம்மும்?